இன்பமான வாழ்விற்கு இணைய வழி ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம். நான் வைத்தியர் அகஸ்தியரதி லட்சுமிகாந்த். இப்ப நம்ம பாரம்பரியத்துல நம்ம வாழ்ந்த வாழ்வியல் முறையும் இப்போ உள்ள வாழ்க்கை முறையும் பார்த்துட்டு இருக்கோம். இடையில நடந்த ஒரு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நடத்தின ஒரு மீட்டிங்ல என்னெல்லாம் செய்யக்கூடாது, மக்களுடைய வாழ்வியல் முறையில எப்படிலாம் வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நம்ம பார்க்க போறது ரொம்ப டைட்டான பிரா வகைகளை பெண்கள் அணியக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? ஒரு காலத்துல நீங்க பழைய படம்லாம் பாருங்களேன், நம்மளோட அந்த பூங்காற்று திரும்புமா அப்படின்னு சிவாஜி ஒரு படத்துல நடிப்பாரு பாருங்க. அந்த படத்துலலாம் பாத்தீங்க அப்படின்னா ரவுக்கே போட்டிருக்க மாட்டாங்க, ரவுக்க போடாம புடவைய சுத்தி கட்டி இருப்பாங்க. இதுதாங்க நம்மளோட பாரம்பரியம். புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிங்க, கொண்டு வந்தீங்க, இப்ப எல்லாரையும் யூஸ் பண்ண சொன்னீங்க, இப்போ அதுவே தப்பு அப்படின்னு சொல்றீங்க. அடுத்து பாருங்க, நோ டு ரீஹீட்டிங் ஃப்ரோசன் மீல்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஃப்ரோசன் அப்படின்ற வார்த்தையே இந்த காலத்துல இருக்கிற டெக்னாலஜில வந்து ஒரு புது விஷயம் தானே தவிர, பழங்காலத்துல யாருமே மத்தியானம் சமைச்ச சாப்பாடை ராத்திரிக்கு வச்சு சாப்பிட மாட்டாங்க. அப்படியே சோறு மீந்து போனா அதுல தண்ணியை ஊத்தி உப்பை போட்டு எடுத்து வச்சிருவாங்க பழைய கஞ்சி குடிக்கிறதுக்கு. அந்த பழைய கஞ்சி இன்னைக்கு டெக்னாலஜில நல்ல சாப்பாடுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கெட்டு போன சாப்பாடுன்னு நம்ம சொல்லல. அவ்வளவு சத்துக்கள் இருக்கு, துத்தநாகம் அதுல இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய மூதாதையர்கள் செஞ்ச ஒண்ணுக்கும் அத்தனை அற்புதமான விஷயங்கள் இருக்கு. அப்போ மத்தியானம் சாப்பிட்ட அந்த காய்கறி வகைகள் எல்லாத்தையுமே நிப்பாட்டிடுவாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1000 குதிரையின் விலையை கொடுத்தாவது முள்ளங்கிய வந்து மத்தியானத்துல வாங்கி சாப்பிட்டு, ராத்திரியில 1000 யானை விலையை கொடுத்தா கூடயும் நீங்க அதை சாப்பிடாத அப்படின்னா பழமொழி கூடயும் வச்சிருக்காங்க. அப்படின்னா முள்ளங்கி அவ்வளவு நல்லது உடலுக்கு. ஆனா அது ராத்திரி சாப்பிடாத, பகல்ல தான் சாப்பிடணும். எந்த பச்சை கீரையுமே இரவுல சாப்பிடவே கூடாது, நல்லது இல்ல, குடல்ல போய் சுத்திக்கும், இப்படித்தான் நமக்கு சொன்னாங்க. சாமி கண்ணை குத்திரும் சொன்ன கதை மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்ற வாழ்வியல் முறையில நம்ம ஒண்ணா பார்த்து செஞ்சு வாழ்ந்த போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்ப டெக்னாலஜி அப்படின்னு நம்ம போய் நிறைய புது விஷயங்களை செய்யும் பொழுதுதான் பல ஆபத்துகளை சிக்கி நோய்கள்ல சிக்குன்றோம். அடுத்த 2 விஷயங்களை அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.